அடுத்ததா யார பத்தி சொல்ல போறேன்னா சிம்பு. சிம்பு சிம்பு ஓகே. சோ சிம்பு பத்தினா என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு கேர்ள பத்தின காசிப்பா தான் இருக்கும். அதேதான். யார் இப்ப அந்த லிஸ்ட்ல அப்படின்னு பார்த்தனா டாப்ஸி. டாப்ஸிக்கும் சிம்புக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. என்ன இணைஞ்சாங்க? ஐயோ திருப்பியும் லவ்வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாக்கா இது நம்மாலு படம் நயன்தாரா கூட பண்ணிட்டு இருக்காருல. இந்த படத்துல ஹன்சிகா இருக்காங்களா, ஹன்சிகா ஒரு ரோல் பண்ண வேண்டியதா கூப்பிட்டு இருந்தாங்க கெஸ்ட் ரோல் மாதிரி. பட் ஹன்சிகா ஆமா நயன்தாரா கூட திருப்பியும் லவ் பிரேக்கப் ஆச்சு. திருப்பி அவங்க கூட படம் பண்றாங்க. அப்புறம் ஹன்சிகா நடுவுல வந்தாங்க, அவங்க லவ்வும் பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ அவங்க அந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை கேட்டாங்க, நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட. அவங்க எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டாங்க, அந்த வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு. இப்போ லாஸ்டா டாப்ஸி கிட்ட கேட்கும்போது டாப்ஸி ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த ரோல் பார்த்தனா ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில தான் இவங்க வராங்களாம் டாப்ஸி. அது நயன்தாரா ஹீரோயின் ரோல் பண்ணா கூட டாப்ஸிக்கு அது ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரா. சோ நயன்தாராக்கு கொஞ்சம் வெறுப்பு, ஜெல்லஸ், எப்படி இது எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா லவ் பண்ண மனுஷன் இல்லப்பா வேற. அப்படின்னு இல்ல, அவங்க கேரக்டர் தான் பாக்குறாங்க. சிம்பு கூட ஆக்டிங் அப்படின்னு சொல்லல அவங்க. நான் தான் ஹீரோயின், பட் என்ன விட அவங்களுக்கு ரோல் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசுல கொஞ்சம் வருத்தமோ இல்ல ஜெல்லஸோ அப்படின்னு சொல்லலாம். பட் டாப்ஸி இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹன்சிகா சொன்னாங்க, அப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ் கேட்டாங்க, அவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அட்லாஸ்ட் டாப்ஸின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் உண்மையான்னு தெரியல. படம் வந்த பேர் தான், எதுவா இருந்தாலும் நம்ம கெஸ் பண்ண முடியும்.